ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 4 டிசம்பர் 2024. सदा निर्विघ्न, सदा विघ्न विनाशक और सदा संतुष्ट रहना तथा सर्व को संतुष्ट करना, सेवादारियों को यही सर्टिफिकेट सदा लेते रहना है. இன்றைய அவ்யக்த சமிக்கையில இனிமையான பாப்தாதா ஒரு சேவாதாரி என்பவருடைய லட்சணங்களை பற்றி சொல்றார். சேவாதாரியாக இருக்கும் ஆத்மா எந்த மாதிரியான ஒரு சான்றிதழை பெறணும் அப்படிங்கிறத பாபா புரிய வைக்கிறார். சதா நிர்விக்னமாக, சதா விக்ன விநாசகர் தடைகளை அழிப்பவராக, மற்றும் சதா திருப்தியாக இருக்க வேண்டும், மற்றும் அனைவரையும் திருப்தி செய்ய வேண்டும். எப்படி இருக்கணும்? நிர்விக்னமாக, விக்னங்கள் அற்றவராக இருக்கணும், அல்லது விக்னங்களை அழிக்கக்கூடியவர்களாகவும், மற்றும் எப்பொழுதும் தான் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தி செய்ய வேண்டும். அப்ப சேவாதாரியாக இருக்கின்றவர்கள் இந்த சான்றிதழை எல்லோரிடமிருந்தும் எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே இருக்கணும். இதுல எதுவுமே ஒரு குறையாக இருக்கக்கூடாது. यह सर्टिफिकेट लेना अर्थात तख्त नशीन होना, सदा संतुष्ट रहकर सर्व को संतुष्ट करने का लक्ष्य रखना. இந்த ஒரு சான்றிதழை பெறுவது என்றாலே சிம்மாசனத்திற்கு அதிகாரி ஆவது என்று அர்த்தமாகும். சதா தான் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தி செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பாபா என்ன சொல்றார்? சேவை செய்து அந்த சேவையினுடைய, அதாவது தடையற்ற நிலையிலே நாம சேவை செய்தோம் என்ற ஒரு சான்றிதழ், தான் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தி செய்வதற்கான சான்றிதழ், இதை நாம வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பாபாவினுடைய இதயம் என்ற சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்துடுறோம்னு அர்த்தமாகுது. அதனால பாபா எப்பொழுதுமே தானும் திருப்தியாகி எல்லாரையும் திருப்தி செய்யக்கூடிய லட்சியத்தை வையுங்கள் அப்படின்றாரு. ஏனென்றால் திருப்திங்கிறது கூட காசு பணம் பொருளால ஒரு மனித ஆத்மாவை திருப்தி செய்ய முடியாது. எந்த விஷயத்தினால ஒருவர் அதிருப்தி அடைகிறார் அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல நாம ஆத்மாக்கள் ரொம்ப ஒரு திருப்தியான உணர்வோட சந்தோஷமாக இந்த பகவானுடைய சேவையை, இனிமையான பாபாவின் அறிமுகம் கொடுக்கிற சேவையை அல்லது எந்த சேவையை செய்தாலும் சரி, பாபா நினைவுல இருந்து நாம திருப்தியாகி எல்லாரையுமே திருப்தி செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.